இன்றைக்கி வந்து மார்னிங் சுண்டல் குழம்பும் சுரக்காய் பொரியலும் தான் வச்சோம். அதுக்கு வந்து சுரக்காய் பொரியல் தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு சுரக்காய் கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கடலை போடுவேன். இது வந்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். அதுக்காக பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சாச்சு. வந்து சுரக்காய் வந்து வெந்துருச்சு. நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். அவருக்கு வந்து பொட்டுக்கடலை பொடி போட்டால் பிடிக்காது. அதனால் வந்து அவருக்கு வந்து புளிக்குழம்பு பொடி போட சொல்லி கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து போட்டுட்டு அவருக்கு டிஃபனுக்கும் வச்சு கொடுத்துட்டு சாப்பிடவும் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து பொட்டுக்கடலை பொடி தான் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோன்னா அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த சுரக்காய் வந்து சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு பழகிடுச்சு. எங்களுக்கு வந்து பொடி போட்டு கொடுத்து எங்களுக்கு பிடிக்காது. அப்படியே கொஞ்சமாக மாம்பழமும் இருந்ததுனால அதையும் கட் பண்ணி வச்சு மார்னிங் சாப்பாடை முடிச்சிட்டோம். பாய்.